Hi students, it's Kailash. Lesson number 9, Atomic and Nuclear Physics of 12th Standard. In the lesson, Atomic Physics section, Postulates of Niels Bohr Atom Model அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட போன வீடியோ செஷன்ல இதே டாபிக் தான் நம்ம டீல் பண்ணோம். பட் நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலோட ஒரே ஒரு பாஸ்டுலேட் பார்த்தோம். அதாவது ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் பாஸ்டுலேட் பண்ண அவர் ப்ரப்போஸ் பண்ண ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் அதை போன வீடியோ செஷன்ல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல லைன் ஸ்பெக்ட்ரம், ஆட்டம்ஸ் எப்படி லைன் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ண எனர்ஜி குவான்டைசேஷன் கண்டிஷன் அதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட போன வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த டாபிக், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ டாபிக் உள்ள போகலாம். இப்போ இந்த டாபிக் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சில பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன? நம்பர் 1, all radiations emitted by atoms are composed of photons because the radiations are electromagnetic radiations. So atoms emit பண்ணக்கூடிய எந்த ரேடியேஷனா இருந்தாலும் சரி, அது லைட்டா இருக்கலாம், அல்ட்ராவயலட் ரேஸா இருக்கலாம், இன்ஃப்ராரெட் ரேஸா இருக்கலாம், எட்ஸெட்ரா. They are all composed of photons. So photons are the constituent particles of radiations, all radiations. Of course, photons are not particles, they have particle character. Now, energy of a photon is given by E is equal to h nu. So this is the formula to find energy of a photon, which can also be written as hc by lambda, because you know c is equal to nu lambda. Product of frequency and wavelength will give you velocity of an electromagnetic wave, which is equal to velocity of light. So c is equal to nu lambda. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம நியூ கண்டுபிடிச்சோம்னா you get frequency nu equals to c over lambda. அப்ப போட்டானோட எனர்ஜி ஃபார்முலால நியூக்கு பதிலா நம்ம சி பை லாம்டாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க பாத்தீங்கன்னா the frequency of radiation emitted is directly proportional to energy of the photon and the wavelength of radiation emitted is inversely proportional to energy of the photon. So more the energy of the photon, more will be its frequency, smaller will be its wavelength, and vice versa. ஸோ எமிட் ஆகிற ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானை டிபெண்ட் பண்ணி இருக்கும். வேவ்லென்த் டூ டிபெண்ட்ஸ் அப்பான் த எனர்ஜி. இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது பாயிண்ட், ஸோ தட்ஸ் த ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன் டிபெண்ட் அப்பான் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்ஸ் வித் விச் த ரேடியேஷன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, whenever you're dealing with photons or radiations. And அடுத்தபடியா, atoms absorbs or emits radiation when an electron jumps from one orbit to another. ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பிரகாரம் எலக்ட்ரான் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ண ஆரம்பிச்ச உடனேவே எனர்ஜியை ரேடியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால அவரோட ஆர்பிட்டோட சைஸ் கம்மியாகி கடைசியில நியூக்ளியஸோட மர்ஜ் ஆகி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுவாருங்க. ஆனா போர் ஆட்டம் மாடல்ல எலக்ட்ரான் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணிட்டு இருக்க, அதோட பெர்மிட்டட் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. அப்ப எப்ப ஆட்டம்ஸ் எனர்ஜியை ரேடியேட் பண்ணும் அப்படின்னா, ஆட்டம்ஸ் கேன் அப்சார்ப் ஆர் எமிட் ரேடியேஷன் ஒன்லி when an electron jumps from one orbit to another orbit. ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்கும் பொழுது மட்டுமே எனர்ஜி அப்சார்ப் ஆகலாம் ஆர் எமிட் ஆகலாம். ஓகே, whenever an electron jumps from lower energy level to higher energy level, an orbit of lower energy to orbit of higher energy. Since orbits possess energy, we otherwise call them as energy levels. Okay, so whenever an electron jumps from lower energy level to higher energy level, it will absorb energy. It will absorb energy. We have to supply photon. Okay, you know photon is energy pocket. And whenever an electron jumps from higher energy level to lower energy level, it will radiate energy. அப்ப ஆட்டம் எப்ப எனர்ஜியை ரேடியேட் பண்ணும் அப்படின்னா, எப்பெல்லாம் எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணுதோ அப்பெல்லாம் ஆட்டம்ஸ் வில் ரேடியேட் எனர்ஜி. Now whenever electron jumps from lower to higher energy level, we say atom is excited.
And whenever an electron jumps from higher energy level to lower energy level, we say the atom is de-excited. Okay, so these two technical terms you should remember. And இப்போ இந்த வீடியோ செஷன்ல எனர்ஜி குவான்டைசேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்க்க போறோம், ஒரு பாஸ்டுலேட் பார்க்க போறோம். இந்த பாஸ்டுலேட் எதுக்காக அவர் ப்ரப்போஸ் பண்ணாருன்னா, ரூதர்ஃபோர்டோட இன்னொரு டிராபேக். ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பிரகாரம் ரேடியேஷன்ஸ் எமிட்டட் பை ஆட்டம் ஷுட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். பட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் ரிவீல்டு தட் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் லைன் ஸ்பெக்ட்ரம். கீழே இருக்கிறது லைன் ஸ்பெக்ட்ரம். ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் இந்த மாதிரி வெல் டிஃபைன்ட் இமேஜஸ் உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா யூ கால் சச் அ ஸ்பெக்ட்ரம் ஆஸ் லைன் ஸ்பெக்ட்ரம். இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, ஆனா எல்லா கலர்ஸும் பாருங்க, எல்லா இமேஜஸும் பாருங்க ஓவர்லாப்பிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்கா இருக்கக்கூடாது, அன்புரோக்கனா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புரோக்கன் இமேஜஸ் தனித்தனியா டிஸ்கிரீட்டா உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம். So Rutherford atom model prakaram atoms should emit continuous spectrum, whereas experimental results showed that atoms are emitting or atoms are producing line spectrum. Right? எப்ப வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகும், எப்ப லைன் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகும் கேட்டா, ரேடியேஷன்ஸ் ஆட்டம்ஸ் எமிட் பண்ணது இல்லையா, அந்த ரேடியேஷன்ஸ்ல ஆல் பாசிபிள் எனர்ஜிஸ் இருந்தா, the energy emitted by atom should be continuous. அப்படின்னா it should possess all possible values. So energies all possible values இருக்கணும், ranging from certain minimum value to certain maximum value. Energy all possible values இருந்ததுன்னா, since you know frequency of radiation depends upon energy, the frequencies of radiation too will have all possible values ranging from certain minimum to certain maximum. Such photons will give rise to continuous spectrum. இதே line spectrum form ஆகணும்னா, radiations emitted by atom should have discrete energies, certain well-defined energies or certain fixed values of energies. அப்போ energies of photons வந்து கண்டினியூஸா இருக்கக்கூடாது, ஆல் பாசிபிள் வேல்யூஸா இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ ஆட்டம்ஸ் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன்ஸ்ல இருக்கிற ஃபோட்டான்ஸுக்கு கண்ணா பின்னா எனர்ஜி இருக்கக்கூடாது, சர்டன் ஃபிக்ஸட் டிஸ்கிரீட் எனர்ஜிஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வெல் டிஃபைன்ட் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? எனர்ஜிஸ் டிஸ்கிரீட்டா இருந்தாதான் அந்த ஃபோட்டான்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குங்க, வெல் டிஃபைன்ட் டிஸ்கிரீட் செட் ஆஃப் வேல்யூஸா இருக்கும். bunch of one set of frequency photon will give rise to one image. Bunch of photons of different frequency will give different image. ஓகேங்களா? so don't forget this point. இப்போ நம்ம அந்த postulate குள்ள போலாம். now as per Niels Bohr, energy of electron in the orbits is not continuous. see ஒரு ஆர்பிட்ல எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் ஆர்பிட்டுக்கு இருக்கும். அப்ப எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி ஆர்பிட்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ். அப்படின்னா ஆர்பிட்ஸுக்கு எனர்ஜி ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆக இருக்காது. the orbits can possess only certain well defined fixed values of energy. So this is called quantization of energy. You know quantization. Quantization means certain fixed values are not all possible values, just like quantization of charge and quantization of angular momentum. So அவரோட atom modelல ரெண்டு குவான்டைசேஷன் கண்டிஷன் கொடுக்குறாரு. ஒன்னு ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் டு எக்ஸ்பிளைன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். இன்னொன்னு எனர்ஜி குவான்டைசேஷன் கண்டிஷன். எனர்ஜி நமக்கு குவான்டைஸ்டா இருந்தா ஃப்ரீக்வன்சியும் குவான்டைஸ்டா இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி குவான்டைசேஷன் கண்டிஷன் அப்படின்னு பேரு. ஒரு ஃபோட்டான்ஸோட எனர்ஜி குவான்டைஸ்டாக இருந்தால் ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சியும் எப்படி இருக்கும், குவான்டைஸ்டா இருக்கும். பிகாஸ் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்ஸ். ஓகே, ஸோ எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் but only discrete. The orbits can possess only certain well-defined discrete set of energies. So this is called quantization of energy. When an electron jumps from a lower energy level to higher energy level, it has to absorb electromagnetic energy in the form of a photon. So இப்போ நம்ம diagramல you can see there are two orbits of energies E1 and E2. Two energy levels E1 and E2. Now E2 is greater than E1. அப்ப E1 is lower energy level and E2 is higher energy level. So when an electron jumps from a lower energy level to higher energy level, we call it as upward transition of electron. Okay, it has to absorb energy. நம்ம இவருக்கு எனர்ஜியை photon வடிவத்துல சப்ளை பண்ணலாமா? So I'm supplying a photon to the electron. The electron absorbs that photon and jumps to E2.
இப்போ E1ல இருந்து E2க்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகணும்னா நான் சப்ளை பண்ண போட்டானுக்கு எனர்ஜி ரிலவெண்ட் ஆக இருக்கணும். So what is the relevant photon energy in this transition அப்படின்னு கேட்டா E is equal to E2 minus E1. எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எந்த லெவல்ல இருந்து இன்னும் எந்த லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்றாரோ அந்த ரெண்டு ஆர்பிட்ஸ் ஆர் லெவல்ஸோட எனர்ஜி டிஃபரன்ஸுக்கு போட்டானோட எனர்ஜி ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் E1 50 ஜூல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. E2 80 ஜூல் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். So what is the difference in the energies of these two levels? 80 minus 50, 30. So நான் சப்ளை பண்ற photon இந்த எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணிச்சு இல்லீங்களா அந்த photon it should possess an energy of 80 minus 50, 30 joule. Okay. Now E2 minus E1. Now energy of a photon is also equal to h nu. அப்ப h nu should be equal to E2 minus E1. And we know C is equal to nu lambda. Therefore, instead of nu, I can substitute C by lambda. So the energy of the photon in terms of frequency is h nu. In terms of wavelength is hc by lambda. And these two are equal to difference in the energies of the orbits within which the electron jumps. Is it clear? Right. அடுத்தது, when an electron jumps from a higher energy level to lower energy level, it will radiate electromagnetic energy in the form of a photon. So here I have an electron in the diagram. I have an electron in the higher energy level because E2 is greater than E1. And it has to jump to the lower energy level. அப்ப E1ல இருந்து E2க்கு ஜம்ப் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி அவர் அப்சார்ப் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த அப்சார்ப்ட் எனர்ஜியை இவர் என்ன பண்ணுவாருன்னா ரீஎமிட் பண்ணுவாருங்க, ரேடியேட் பண்ணுவார். So whenever an electron radiates energy, it will jump from higher energy level to lower energy level. இப்ப எமிட் ஆகிற இந்த போட்டானோட எனர்ஜி பாத்தீங்கன்னா ரிலவெண்ட் வேல்யூவாக இருக்கும். கண்ணா பின்னா வேல்யூவா இல்லாம இட் will be of one particular value. என்ன வேல்யூ அப்படின்னா the energy of the photon emitted will also be equal to the difference in the energies of the two levels between which the electron is undergoing transition. அப்ப எனர்ஜி ஆஃப் த photon emitted will be equal to E2 minus E1. இதை நீங்க del E அப்படின்னு எழுதலாம். Where del E is equal to E2 minus E1. Okay, which in turn is equal to h nu, which in turn is equal to hc by lambda. Thus, the frequency of the radiation emitted or the wavelength of the radiation emitted depends upon the difference in the energies of the levels between which the electron undergoes transition and does not depend upon the angular frequency of the revolution of electron. Rutherford atom model அதுதான் நடக்குது. எலக்ட்ரான் உங்களுக்கு நியூக்ளியஸை ஆர்பிட் பண்ண ஆரம்பிக்கிற இன்ஸ்டன்ட்ல இட் வில் பொசஸ் ஸ்மாலஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஸ்மாலஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப அந்த இன்ஸ்டன்ட்ல அவர் எமிட் பண்ற ரேடியேஷனுக்கு ஃப்ரீக்வன்சி லீஸ்டா இருக்கும், எனர்ஜி லீஸ்டா இருக்கும். as the size of the orbit decreases, எலக்ட்ரானோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்போ அவன் எமிட் பண்ற ரேடியேஷனோட எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் ப்ரோக்ரஸிவா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இதே எலக்ட்ரான் அல்டிமேட்டா நியூக்ளியஸோட மர்ஜ் ஆகுது இல்லைங்களா அந்த இன்ஸ்டன்ட்ல அவருக்கு ஹையஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல அவர் எமிட் பண்ற போட்டானுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கும், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்ப ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பிரகாரம் நமக்கு கிடைக்கிற அந்த bunch of radiations, bunch of photons will possess all values of energies ranging from certain minimum value to certain maximum value. So அங்க frequency or energy of the radiation emitted depends upon the angular frequency of rotation of electron around, sorry, angular frequency of revolution of electron around the nucleus. But whereas in this case, it is not dependent on electron revolution, rather it depends only on the electron transition. எந்த ரெண்டு ஆர்பிட்ஸ் கடையில் எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது அந்த ரெண்டு ஆர்பிட்ஸோட எனர்ஜி டிஃபரன்ஸை ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த்தும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். I hope you would have understood this. Okay, right? So frequency nu of the photon emitted depends only on the difference in the energies of the orbits between which the electron transition takes place and does not depend upon the frequency or angular frequency of revolution of electron around the nucleus. Okay, இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி அவரால் லைன் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது? You know, a line spectrum consists of well-defined wavelengths, well-defined images. Well-defined images கிடைக்கணும்னா நமக்கு கிடைக்கிற photonsக்கு well-defined discrete set of frequencies இருக்கணும்.
discrete set of frequencies photons இருக்கணும்னா photonsக்கு discrete energies இருக்கணும், all possible values இருக்கக்கூடாது. So the energy of radiation should not be continuous, right? If as per Niels Bohr atom model, orbits will possess fixed energy. ஓகே, அப்ப இது ஆல்ரெடி நம்ம போன டாபிக்ல பார்த்த மாதிரி இன்னொரு தடவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 80 ஜூல், இது 50 ஜூல். அப்ப இந்த டிரான்சிஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய போட்டானோட ஃப்ரீக்வன்சி, போட்டானோட எனர்ஜி இன்ஃபேக்ட் எப்பவுமே என்னவா இருக்குங்க? 30 ஜூலா இருக்கும். காலையில 10 மணிக்கு அவர் ஜம்ப் பண்ணாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு ஜம்ப் பண்ணாலும் சரி, எந்த டைம்ல ஜம்ப் பண்ணாலும் அவர் எமிட் பண்ற ரேடியேஷனுக்கு ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கும். இதே லெட் மீ கன்சிடர் ஒன் மோர் எனர்ஜி லெவல் E3, சே 120 ஜூல் அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப இங்கிருந்து எலக்ட்ரான் E1 ஜம்ப் பண்ணாருன்னா அவர் எமிட் பண்ற ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி 120 மைனஸ் 50 70 ஜூலா இருக்கும். அப்போ ஒரு டிரான்சிஷன்ல நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரானுக்கு எப்பவுமே ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கும், ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இந்த டிரான்சிஷன்ல கிடைக்கிற எனர்ஜி 30 ஜூல் அண்ட் ஃப்ரீக்வன்சி வில் பி nu1. அண்ட் இந்த டிரான்சிஷன்ல கிடைக்கிற போட்டானோட எனர்ஜி 70 ஜூல் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி nu2. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அப்போ bunch of these photons which are obtained due to electrons transition from E2 to E1, all these photons will possess same frequency, and bunch of these photons when passed through the spectrometer will give rise to one particular image. E3 to E1 ல கிடைக்கிற photons ஓட bunch அவர் ஸ்பெக்ட்ரோமீட்டருக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு செப்பரேட் இமேஜை ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா அவரோட எனர்ஜி வேறையா இருக்கு, ஃப்ரீக்வன்சி வேறையா இருக்கு. அப்ப nu1 ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அத்தனை போட்டான்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு இமேஜை உங்களுக்கு அந்த லைன் ஸ்பெக்ட்ரத்துல ஃபார்ம் பண்ணும். அப்ப எனர்ஜிஸ் ஆஃப் தி ஆர்பிட்ஸ் ஃபிக்ஸடா இருக்கிறனால கிடைக்கக்கூடிய ரேடியேஷன்ஸோட எனர்ஜிஸும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் செட் ஆஃப் வேல்யூஸா இருக்கும். They will not have all possible values, and hence such photons will give rise to line spectrum. So that is how he was able to explain line spectrum. So since the orbits have discrete energies, a photon emitted in a particular downward transition of electron will always possess a definite energy and hence definite frequency. Bunch of such photons, all possessing the same frequencies put together, will give rise to one image in your well-defined one particular image in the line spectrum. Okay, right. So such photons will give rise to line spectrum consisting of well-defined discrete images. So that's all about Niels Bohr's energy quantization condition. I hope you would have understood this. Thanks a lot. Meet you in the next video session. Bye-bye.